இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா மற்றும் 19 அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. இதில் பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாசன் அகபெக்கியன் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி இந்தியாவின் நிலைப்பாட்டை முன்வைத்தார். பாலஸ்தீனம் இறையாண்மை கொண்ட சுதந்திரமான தனி நாடாக அமைய வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. காசாவில் நிலவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்படும் அமைதி முயற்சிகளை இந்தியா வரவேற்கிறது. அங்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளும் பரஸ்பரம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இணைந்து வாழ்வதே இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாகும். அரபு நாடுகளை இந்தியாவின் விரிவுபடுத்தப்பட்ட அண்டை நாடுகளாக பார்க்கிறேன். நாகரிக பிணைப்புகள் மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் இந்த நட்பு வலுவாக உள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார். இதையடுத்து தலைவர்களின் சந்திப்பிற்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் 1967 ஆண்டு வரையறுக்கப்பட்ட எல்லைகளின் அடிப்படையில் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாடு அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எரிசக்தி, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இந்தியா அரபு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த பிரதமர் மோடி தனது தொலைநோக்கு பார்வையை முன்வைத்தார். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா முகமைக்கு இதுவரை $170 மில்லியன் நிதி மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளதை இந்தியா சுட்டிக்காட்டியது. காசாவில் புனரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள வசதியாக அரபு நாடுகளின் திட்டப்படி சண்டை நிறுத்தம் முழுதாக அமல்படுத்த வேண்டும் என இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாட்டை மீண்டும் உலகிற்கு உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா சர்வதேசம் அடைந்த முதலே பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் என ஆதரவு தெரிவித்து வருகிறது. இஸ்ரேலுடன் நெருக்கமாக இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பிரதமர் மோடி தலைமையிலான அரசும் மாறாதது உலக நாடுகளை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.